தண்டனை நான் வாங்கும் போது அடிப்பேன். ஒருவேளை நினைக்கிறேன், என்னடா வெக்கமானம் சூடு சோரணம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. குடிச்சிட்டு படுக்கும் போது எவனும் வந்து உதவல. அதுல இருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவரை பத்தி சொல்லி வெக்கமும் இல்ல, மானமும் இல்ல, சூடும் இல்ல, எனக்கு சரணமும் இல்ல. என் கூட கஞ்சா அடிச்சவனா எனக்கு இல்லங்க. ஒண்ணு புள்ளல இருக்கான், இவன் ரோட்ல படுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கஞ்சா அடிச்சு குடிச்சு எல்லாத்துலயும் இருந்து என் கர்த்தனை விடுவித்தான். எல்லாரும் சொல்லுவாங்க ஈஸியா வெளியே வரலாம், ஈஸியா வெளியே வரலான்னு. தூள் லிப் இல்லைன்னா பேப்பரை கிழிச்சு உதட்டுல வச்சுதான் படுப்பேன். அப்பேற்பட்ட அடிமை. ஆனா கர்த்தர் வெளியே எடுத்தாரா, நீ நல்லா வச்சிருக்க. 5 வருஷம் அதை தொட்டு என் தேவன் பெரியவர். ஏசு கிட்ட முடியாதுன்னு அகராதியே இல்லையா. சொல்லுவாங்க, தம்பி குடிய விடுறதெல்லாம் ஈஸிப்பா, குடிய விட்டுலாம், கூலிப்ப விடுறது பெரிய மேட்டர்லாம் விட்டுலாம், அம்சம் விட்டுலாம் அப்படின்னு. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா உலகம் எவ்வளவுதான் உங்களை டைம் பண்ணி எல்லாம் விட்டாலுமே ஒரு சில காரியம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்படியோ கூலிப்பு போடுவான், வருஷத்துக்கு குடிப்பான், சிகரெட் ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா கர்த்தர் கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலை. வசனமே சொல்லுங்க, குமாரன் கொடுக்கிற விடுதலை மெய்யான விடுதலை.